உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம் சொல்லுவோம். இதை நிபுணா யோகம் சொல்லுவோம். இந்த நிபுணா யோகம் தான் இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் இந்த கிரக சேர்க்கை நடைபெற்று நம்மளது ராசிக்கு அந்த அமைப்பில் நிற்கும் பொழுது, அதுவும் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில், பாக்கியம்ன்றது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டத்திற்குரிய இடம். அப்பேற்பட்ட இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். அப்போது இந்த நிபுணன் யோகம்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, ஏன் எந்த இடத்துல எந்த இலக்கில் நிற்கிறீங்களோ, உங்களுடைய நோக்கம் எதை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அழகாக முடித்து வெளியில் வரக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய சூரிய பகவானும் புதன் புத்திசாலித்தனமாக சூரிய பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தில் தன்னுடைய ஆளுமை திறனால் இறங்கி செயல்படக்கூடிய அருமையான மேன்மைகள். இந்த காலகட்டம் 16 நாட்கள். இது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அப்போது மிதுன ராசிக்கு இன்னைக்கு இந்த பலன்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியும் சரி, உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் சரி புதன். அந்த புதன் பகவானே உங்களுக்கு யோககாரகனாக இப்போ நிற்கிறார். அப்போது அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி. 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஜென்மாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் ப்ளஸ் 3ஆம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான். 3ஆம் இடம்ன்றது நம்மளுடைய சுய முயற்சிகளால் தன்னுடைய செயல் ஆற்றல். நாம் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து நம்மளுடைய முயற்சிகளை எந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறோன்ற ஒரு கான்செப்ட் தான் இது. அப்போது அந்த 3ஆம் இடம் தன்னுடைய தைரியம், துணிச்சல், வீரியம், அதை மற்றவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோன்ற ஒரு அமைப்பு. அப்பேற்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட சூரியனும் உங்களுடைய ராசி 1 கேந்திராதிபதி. உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, அது மட்டும் இல்லை 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை. நீங்கள் தொழிலில் இருந்தாலும் இந்த தொழிலை எந்த லெவலுக்கு கொண்டு போய் உங்களுக்குன்னு ஒரு நேம் உருவாக்குறீங்க. உங்களுடைய வேலையில் இருந்து அந்த வேலையில் நீங்கள் எப்பேற்பட்ட பேர், நேம், உங்களுக்குன்ட்டு ஒரு அவார்டு வாங்குறீங்கன்ற ஒரு அமைப்பு. அப்போது இந்த 3 இடத்திற்கு அதிபதிகளுடைய ஸ்தான பலம் உங்களுக்கு யோகமாக, நிபுணன் யோகமாக மாறி ஆதித்யா யோகமாக உங்களுக்கு அமையும் பொழுது உங்களது வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன் இதை நான் உங்களுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, மிதுன ராசி அன்பர்கள் விடாமுயற்சி உடையவங்க. வாழ்க்கையில் எந்த இடத்துல எப்படி யாருக்கிட்ட வளைஞ்சி நெளிச்சு நாம் நம்மளுடைய வேலைப்பாடுகளை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. ஒருத்தர் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க, பட் நீங்கள் அப்படி இல்லை. அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி இது எங்கிருந்து வந்தது, இது எப்படி, இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை அப்படியே டோட்டலாக உங்களால் வெளிப்படுத்த முடியும். அந்த லெவலுக்கு ஆராய்ச்சி மூலமாக ஆழ்ந்த சிந்தனைகளாகவும் அட்வான்டேஜாகவும் யோசிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகளை கடந்த காலகட்டங்களில் மற்றவங்க பயன்படுத்தி இன்னைக்கு சாதிச்சவங்க பலர். ஏன் நீங்கள் இந்த ரூட்ல போங்க, இது செஞ்ச நல்லா இருக்கும் நீங்க சொல்லி அந்த ரூட்ல போனவங்க இன்னைக்கு டாப் லெவலில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் வழிகாட்டுவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கலை. கடந்த 5 வருஷமாக கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, இதனுடைய விளைவுகளாலேயே மன உளைச்சல் ஒரு பக்கம், நிம்மதி சந்தோஷம் இல்லாதது ஒரு பக்கம், பண நெருக்கடிகள் ஒரு பக்கம், இதில் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருடைய வாழ்க்கையில் படுத்த தூக்கம் இல்லை. நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் பல யோசனைகள், சிந்தனைகள், எதை என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையென்ற அளவுக்கு மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க. காரணம், வேலையிலையும் பிரச்சனைகள், தொழில் ரீதியிலையும் சிக்கல்கள், யாரை கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை.
மொத்தத்தில் அவங்க வாழ மற்றவங்களை என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க மற்றவங்களால். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடம் தான். அப்போது இப்போவே நமக்கு இந்த அனுபவம் கிடைச்சிடுச்சுன்னா அடுத்த காலகட்டங்களில் அடுத்து எப்படி கொண்டு போகணுன்ற அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கப்பட்ட கஷ்டங்கள், தொழில் அடைஞ்ச நஷ்டத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான காலமாக இந்த 16 நாட்கள். இத்தனை காலமாக என்னால் இது செய்ய முடியல, நானும் எவ்வளவோ மூவ் பண்ணேன், எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன், ஆனால் எதையும் செய்ய முடியலையே என்ற அளவுக்கு மன உளைச்சல் இருந்தீங்க. அது மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டு 199% உங்களுடைய வேலைப்பாடுகளை அழகாக முடிச்சு கடைசி நேரத்தில் அதை தடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை. அந்த தடையானது மீண்டும் நீங்கள் செய்த வேலைகள் எல்லாமே வீணாக போகக்கூடிய ஒரு சூழல். இதனுடைய விளைவுகள் மீண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த தோல்விகளை சந்திக்கும் போது கஷ்டப்பட்டு 4 படி ஏறி மீண்டும் முதல் படிக்க வந்து நின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் வெற்றியினுடைய இலக்குக்கு அருகாமையில் இருக்கிறீங்க. கண்ணுக்கெற்ற தூரத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வருது, ஆனால் என்னால் முடிக்க முடியல என்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம். அப்போது இப்போ நீங்கள் முயற்சிகள் செய்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தணும். உங்களுடைய அடுத்த லெவலுக்கு உங்களுடைய மூமெண்ட் இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தை கூட நீங்கள் வீணாக்காமல் உங்களுடைய முயற்சிகள் அடுத்து கொண்டு போனீங்கன்னா 100% இந்த தடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அழகாக முடித்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு குரு பகவானும் நல்லா இருக்கார், 11ஆம் இடத்துல. ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது வேலையில் இருந்த சிக்கல்களையும் சரி செய்திருவீங்க. பல பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய பிரச்சனைகளும் சந்திச்சிட்டீங்க. இதனால் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ற ஒரு நிலை. இன்னும் சிலருக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோக உயர்வு, அதாவது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் எந்த தப்பும் செய்யலை, காரணமே இல்லாமல் அந்த வேலையில் ஒரு ரிமார்க், அந்த ரிமார்க்கால் இன்றைக்கி கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பிரேக் ஆகி இன்றைக்கி உங்களுடைய பேர் புகழை இழக்கக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாத்தையும் தாண்டி செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை. இதில் நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், இது எல்லாத்தையும் சரி செய்து விடுவோம்ன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% சரி செய்ய போகிறீங்க. ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் உங்களது 3ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்களுடைய ஆளுமை திறனாலையும் உங்களுடைய முயற்சிகளாலையும் உங்களுடைய தைரிய துணிச்சலாலையும் அழகாக இறங்கி இந்த வேலையை முடிக்க போகிறீங்க. இதனுடன் புதனுடைய புத்திசாலித்தனமும் இணைந்து பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை கொடுக்க போகிறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய ராகு உங்கள் வேலையில் ஹை ஸ்பீடு உங்களுக்கு உண்டாக்கிடும். ஹை ஸ்பீடுனா டாப் லெவலுக்கு உங்களுடைய உழைப்பு இவ்வளோதான் எல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய வேலையை அடுத்தடுத்து காலகட்டங்களுக்கு கொண்டு போயிடுவீங்க. அப்போது இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக உங்களுக்கு இருக்கும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் இந்த கூட தொழில் ரீதியிலையும் சரி, வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி பாதிப்புகள் சந்தித்த உங்களுக்கு அது குடும்பத்தை வரைக்கும் பாதிப்புகள் உண்டாக்கிடுச்சு. குடும்ப ரீதியிலையும் பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான குழப்பங்கள், இது வரைக்கும் இல்லாத மன உளைச்சல்கள். ஏன் உங்களை சார்ந்தவங்க, உங்களுடைய சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் யாருமே, ஏன் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும், உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களுக்கு துரோகம் செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். இதையும் தாண்டி இன்னைக்கு அந்த சலிப்பு, சங்கடங்கள், வெறுப்பு, வேதனைகள், இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட இன்னைக்கு உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை. ஏன் உங்களுக்கு நின்று உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை. வரவு செலவு விஷயத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தீங்க, இன்னைக்கு எல்லாமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு சரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாத்தையும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமான்னு நினைச்ச உங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி 11ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு லிஃப்டாக நிற்பாங்க. அப்போது டாப் லெவலில் நீங்கள் ஒரு லெவலுக்கு லிஃப்ட்டு அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டீங்கனாலே நீங்கள் அப்படியே
அருமையாக ரீச் ஆகிட்டே இருக்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான காலம் இந்த 2024 உங்களுக்கு ஒரு மைல்கல்லாக உங்களுக்கு இருக்கும். அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. சொந்த பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் எல்லா இடத்துலையும் முன்னோடியாக போய் நின்னீங்க, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. மீண்டும் உங்களுக்கு ஒன்று இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதே நேரத்தில் அந்த சொந்த பந்த ரீதியில் ஒரு மெஜாரிட்டியை நிற்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் பல பேர் வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்குமே சந்திக்கக்கூடிய நிலை உருவாயிடுச்சு. இன்னும் சிலர் வாழ்க்கையில் ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்கிறோமே நினச்சி வேதனையில் இருக்கிறீங்க. மிதுனராசி என்பர்கள் கவலைகள் வேண்டாம், அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு இது அமையும். காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அமைச்ச வாழ்க்கை அப்படி இல்லை. என்னன்னே தெரியல, துரோகங்களையே சந்திக்கக்கூடிய நிலை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு, இன்றைக்கி ஒரு ஆண் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டாலும் அதே இடத்துல ஒரு மனைவின்ற ஸ்தான ரீதியிலையும் உங்களுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அதே ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி கணவர் சார்ந்த ரீதியிலையும் சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு. இதற்கு காரணம் அந்த கண்டகச்சனையும் அஷ்டமச்சனையினால் பலவித மன உளைச்சல். அப்போது இந்த இடத்துல அந்த திருமண ரீதியிலையும் அந்த வாழ்க்கை சார்ந்த ரீதியிலையும் ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் எதிர்பார்த்தீங்க. கண்டிப்பாக அந்த மாறுதல்கள் ஏதோ ஒரு விதத்தில் டர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலைகள் வேண்டாம். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் மிதுனராசி என்பவர்கள் திருமண முயற்சிக்காக மூவ் பண்ணி பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. காரணம், நல்ல உங்ககிட்ட டேலண்ட் இருந்தும் கை நிறைய சம்பாதனை இருந்தும் இன்றைக்கி ஒழுக்கம் இருந்தும் நல்ல குடும்பமாக இருந்தும் தன்னை விட தகுதி இல்லாதவங்களுக்கு கூட வாய்ப்புகள் கிடைச்சி இன்றைக்கி திருமணமாகி நல்ல இலக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாம் தட்டி தட்டி போயிட்டுருக்கின்ற மன வருத்தத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது இங்கே எல்லா தகுதி இருந்து நமக்கு அமையிலேயே நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது இந்த தருணத்தில் அமையும். மூவ் பண்ணுங்க. குறிப்பாக இந்த ஏப்ரல் மே பிறக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் திருமணத்தை முடிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு புறம் சனி பகவானும் பரவாயில்லை, நல்ல இடத்துல தான் இருக்கார். அடுத்தது குரு பகவான் சொல்ல வேண்டியதே இல்லை, லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு முடித்து வெளியில் வரணும். அடுத்தது 10ஆம் இடத்துல ராகு அருமையாக இருக்குது. தொழில் வேலை சார்ந்த இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் டாப் லெவலில் போகக்கூடிய அற்புத மேன்மைகள், அயல்நாடு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய டாப் பொசிஷனுக்கு மேன்மை அடையக்கூடிய அருமையான அமைப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பலவித மேன்மைகள் ரீதியில் இருந்த அமைப்புகள் சரிவுகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாலும் குடும்ப ரீதியில் உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு துரோகங்கள் செய்து இன்னைக்கு நாம் நடுத்தருக்கு வந்து நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டோமோ நினைச்சு வேதனையில் இருந்தாலும் இது எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநராக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நிற்கக்கூடிய அற்புதமான தருணமாக இது உங்களுக்கு அமையும். அதை விட மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் குடும்பம் தன் வாழ்க்கை நினைச்சே வாழ்ந்தீங்க. அந்த பிள்ளைகள் ரீதியிலையும் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அவங்க வாழ்க்கை ரீதியிலும் பலவித சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. அப்போது உங்களுடைய இடத்திற்கு குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சம ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இலக்கில் தான் இருக்கார். இளத்தோட குரு பகவானது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது. அப்போ கவலைகள் வேண்டாம். அவங்க சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்துல நின்று உங்களுக்கு பாக்ய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பஞ்சம பூர்வ புண்ணிய அந்த இடத்தை பார்க்கறதுனால விவசாய சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதையும் தாண்டி ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகன விபத்துகளிலும் மருத்துவ சார்ந்த ரீதியிலையும் பல செலவினங்களையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு குடும்ப ரீதியில் அதனால் பல பண நெருக்கடிகளும் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளையும் சந்திச்சிருக்கிறீங்க. அந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு நீங்கி வரும். குறிப்பாக அதிகமான ட்ராவலிங் பண்ண வேண்டாம். 2 வீலர்லேயே போகிறத ரொம்ப தூரம் பயணம் செய்கிறீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக போங்க வாங்க. ஏன்னா குறிப்பாக பேக் பெயின், நெக் பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை சார்ந்த முயற்சிகள் சரி செய்து அழகாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணி
புதுசாக எந்த கமிட்மெண்ட்டும் கையெழுத்து போடாமல் இருக்கிறத அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அளவாக பேசுங்க. நாம் ஏதோ நல்லது சொல்ல போகிறோன்னு சொல்லி அதை மற்றவங்க தவறுதலாக எடுத்து அது உங்கள் தலைக்கே கட்டிட்டு போகக்கூடிய நிலைகள் உருவாயிடும். அதனால் எங்கேயும் லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். காரணம் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக டீல் பண்ணுங்கள். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியினுடைய அடிப்படையில் இந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு 3ஆம் இடம்ன்றதுனால பூர்வீக சொத்துக்களில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகி புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குண்டான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் முழுமையாக அமையும். மூவ் பண்ணுங்க, முயற்சிகள் செய்யுங்க, 100% வெற்றிகள் அடைவீங்க. மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஏன்னா 4ஆம் இடம் உங்களுக்கு அருமையான பலமாக நிற்குது. அந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதி தான் புதன். அவர் உங்களுக்கு பாக்கியத்தில் நிற்பது இந்த காலகட்டங்களில் வீடு கட்ட யோகங்கள் கிடைக்கும், பூமி சார்ந்த மேன்மைகள் கிடைக்கும், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வழக்கு சார்ந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கி விலகி நிற்கக்கூடிய தருணமாக உங்களுக்கு இது அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. மேற்கொண்டு 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக ரிஷபத்தில் இருந்த ராகு பகவான், அதை குரு பகவான் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு மேஷத்துக்கு பயிற்சியாகி இன்னைக்கு அருமையான ரீதியில் இன்னைக்கு உங்களுக்கு மேனத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம். அப்போது உங்களது ஸ்பீட், உங்களுடைய வேகம், உங்களுடைய இலக்கு அது ஒரு நல்ல ஒரு மேன்மையை அளிக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொன்னதே தான். உங்களுக்கு ஜனன ஜாதகம் இருக்கும், திசா புத்திகள் இருக்கும். சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த அஷ்டவர்க்க பலன்கள் எத்தனை பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் முழுமையாக இந்த கோச்சார ரீதியில் இருக்கிறது வேலை செய்யும். அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. ஆக அப்படி ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. அது 100% உங்களுக்கு வெற்றிகள் அளிக்கும். மேலும் மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.